இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டுக்கு எப்படி பின் நம்பர் செட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம் மிஷினில் உங்கள் கார்டை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக ஜென்ரேட் ஆர் செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பரை 2 தடவை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இன்னொரு தடவை என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரீனில் உங்கள் பேர், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி மெசேஜ் உங்கள் மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. உங்கள் மொபைலில் செக் பண்ணுங்கள். அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் மிஷினில் உங்கள் ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணுங்கள். மொதல் ஸ்டெப்பில் நம்ம ஓடிபி ஜென்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை வச்சுக்கிட்டு நம்ம பின் நம்பர் செட் பண்ண போகிறோம். அந்த ரகசிய நம்பர் செட் பண்ண போகிறோம். திரும்பவும் ஜென்ரேட்டர் செட் பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம பின் செட் பண்ணுறதுனால செட் பின் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். அந்த இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல, ஓடிபி மெசேஜ், அந்த நம்பரை இன்செர்ட் பண்ணுங்கள். அது ஒரு 6 நம்பர் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பர், அந்த ரகசிய நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை செட் பண்ணுங்கள். எந்த நம்பர் வேணால் செட் பண்ணலாம், பட் அதை மறந்துடாதீங்க. 2 தடவை செட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த ரெசிப்ட் ஒன்று வரும், அதில் கன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பின் சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு ரெசிப்டில் காட்டும். அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வரும், உங்கள் ஏடிஎம் பின் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.